எதுக்காக மாரியம்மன் சாமிக்கு கம்பம் போட்ட உடனே அது மேலே வேப்பந்தலையை வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம்னு தண்ணி ஊற்றி 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 அந்த கோயிலையே ஒரு வழி பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு சொல்லி கேட்டால் எங்கள் ஊர் பெருசங்கள்லாம் ஒரு கதை சொல்லுதுங்க. ரேணுகா தேவி அம்மன் தான் மாரியம்மன் சாமின்னு புராணம் சொல்லுது. ஆனால் எங்கள் ஊர் பெருசங்க வேறு மாதிரி கதை சொல்கிறாங்க. மாரியம்மன் சாமிங்கிறது அழகான ஒரு பொண்ணு. அது அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பொண்ணு. அப்போ எல்லாம் சந்தைக்கு போவாங்களாம். இப்போவும் பண்டிகை போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஊரில் இருக்கிற சந்தைக்கு அந்த சாமி கண்டிப்பாக போவோம். அந்த சாமிக்கு அந்த பவளக்கூடன்னு சொல்லப்படுறதுல புளி, உப்பு, மிளகாய், கத்திரிக்காய் யார் என்ன விற்கிறாங்களோ அது ஒவ்வொன்று கண்டிப்பாக அந்த கூடைக்குள்ளே போடுவாங்க. பணமும் கொடுப்பாங்க, அதுவும் போடுவாங்க. அந்த சாமி கூடை எடுத்துகிட்டு செலவு பண்ணுறதுக்காக சந்தைக்கு போச்சான். அப்போ ஆளினால் சந்தையில் தான் செலவு பண்ணணும். அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகாய், எண்ணெய் எல்லாமே. அந்த சாமியை பார்த்துட்டு அந்த கடைக்காரங்க எல்லாருமே, உன் முகத்தை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்குது, உன் கையில் என் கடையில் சரக்கு வாங்கினேன் அப்படின்னா என் கடையில் சரக்கு நல்லா விற்று போயிடும், நீ வாங்கிட்டு போன்னு சொல்லிவிட்டு அவங்களா காசே வேணான்னு சொல்லிவிட்டு என் கடையில் வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அந்த சாமியை நல்லா கூட நிறைய வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு எண்ணெய் கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்துச்சான் போண்டா சுடுறதுக்காக. மாவெல்லாம் கரைச்சி வச்சு வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் அரிஞ்சு கொட்டி வச்சுக்கிட்டு இருந்துச்சான். அப்போ தான் அவங்க வீட்டுக்காரர் வந்தாராம். வந்தவர்கிட்ட இது சொல்லிட்டு இருந்துச்சான் பெருமையாக, என்னை பார்த்தாவே மகாலட்சுமி மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, யாருமே காசு வாங்க மாட்டான்னு சொல்லிட்டு இவ்வளோ ஜாமான் கொடுத்துருக்குறாங்க பாருங்கன்னு வீடே ஃபுல்லும் கடப்பறை பேச்சு இருந்துச்சான். அவங்க வீட்டுக்காரர் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம். அவர் உன் முகத்தை தான் பார்த்து சொன்னாருங்களா, இல்லை உன் உடம்பை பார்த்து சொன்னாங்களான்னு சொல்லிட்டாராம். உடனே சாமிக்கு வந்துச்சான் கோபம். கொதிச்சிட்டு இருந்த எண்ணெய் அப்படியே எடுத்து விசிறதும் வாசப்படியில் இருந்த அவங்க வீட்டுக்காரர் மேலே ஊற்றிருச்சான். அப்போ தான் அவங்க வீட்டுக்காரர் ஐயோ எரியுதேன்னு கத்தினதால வேப்பந்தலையை அவர் மேலே வச்சு தண்ணி ஊற்றி 4-5 நாள் காப்பாற்றலான்னு பார்த்தாங்களாம். கடைசி நாள் அவர் செத்துட்டாராம். அதனால் கம்பத்தை பிடுங்கிட்டு கடைசி நாள் மாரியம்மன் சாமிக்கு அலங்காரம் கழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பெருசுங்க ஒரு கதை சொல்லுதுங்க. இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிற ஒரு பொம்பரையினால் மட்டும்தான் ஒரு ஊரையே காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நினச்ச எம்பெருமான் இறைவன் சர்வேஸ்வரன், நீ தான் இந்த ஊரை காப்பாற்றணும்னு ஒவ்வொரு ஊருக்கும் அந்த சாமியை காவல் தெய்வமாக வச்சதா